ஸ்பாட்லைட் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். விஜய் மேட்ரு மிகப்பெரிய அளவுக்கு உதாரணமாகி என்னன்னா, அந்த நீதிபதி காட்டமான பதிலை பல கேள்விகள் அடுக்கடுக்கா விஜய்கிட்ட கேட்டிருக்காரு. இன்னைக்கு அதை அந்த நீதிபதி அவர் வீட்டு திருமணத்துக்கு முதலமைச்சர் போய் பங்கேற்றதை நீ எடுத்து தவிர்க்கா தொழில்கள் எடுத்து போகிறத பார்க்க முடியுது. அப்புறம் அசதாகார தலைமையில் நீங்கள் விசாரணைக்குழு இறங்கி விசாரணை தொடங்கியிருக்காங்க. இது வரவேற்கக்கூடிய விஷயமாக இருக்குது. தனிப்பட்ட முறையில் ஸ்டாலின், திமுக அங்கே உள்ள இன்டலெக்சுவல் குரூப்லாம் இது மிகப்பெரிய அளவுக்கு அவங்க பெரிய நாள். ஆனால் என்னென்னா, இப்போ அரசாங்கத்தை காந்து பண்ணுறேன், ஆட்சி மறுபடியும் ஸ்டாலின் உட்கார வைக்கிறாங்க பேரில் அங்கே இருக்கிற கும்பல் என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்டாலின் அவர்கள் மொபைல் கூட பார்க்க விடாமல் அவர் தனித்திருக்க வச்சு இவங்க விழிப்பாக என்ன பண்ணுறாங்க, யாரையும் அவங்க கூட அண்டை விடாமல், குறிப்பாக செந்தில் பாலாஜி, சென்னையில் ஒரு அமைச்சர், இப்படியான அங்கங்கே அந்த குறுநில மண்டலம் மேலே ஒரு 10 அமைச்சர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்டாலின் சூழ்ந்துக்கிட்டு ஒட்டு மொத்தமாக என்ன பண்ணுறாங்க, நாட்டை சீரழிச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஸ்டாலின் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்மளே பல விஷயம் சொல்லியிருக்கோம். மக்கள் நிறைய கோரிக்கைகள் இருக்குது, மக்கள் அரசியல் கிடைக்க வேண்டிய உரிமையில் கிடைக்காம இருக்காங்க அப்படின்னு சொன்னோம். அதுக்காக ஒரு பெரிய திட்டங்கள் போட்டாங்க. நான் முதலமைச்சர் இந்த என்னென்னா எல்லாத்தையும் மக்கள்கிட்ட மனுக்கள் வாங்கி விஷயம்லாம் பண்ணார். இப்போ அங்கே ஒவ்வொரு ஏரியாவில் என்ன பண்ணால் 3 லட்சம் 2 லட்சம் செலவு பண்ணி அந்த கேம்ப் போடுறாங்க. கேம்ப் போட்ட பிறகு என்ன பண்ணுறோன்னா, அங்கே இருக்கிற மக்கள் மனுக்கள் கொடுக்குறாங்க. ஆயிரக்கணக்கான மனுக்களை பெற்றுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க குறிப்பிட்ட சில மனுக்களை நிறைவேற்றிட்டு பாக்கி மனுக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே அரசு அதிகாரிகள் நேரடியாக ஃபோன் போட்டு மக்கள்கிட்ட ஃபோன் போட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் 5000 பணம் கொடுங்க, காசு கொடுங்க, 10,000 காசு கொடுன்னு சொல்லிட்டு பல்காக அவங்க பேரம் பேச பார்க்க முடியும். இன்றைய பொதுமக்கள் 5 பேர் 10 பேர் வருவாங்க, இவங்க அழைக்கழிப்பாங்க. இப்போ நாங்கள் மனுக்கள் வாங்கிக்கிட்டு 10,000 காசு கொடுத்தா பண்ணிதுன்னு சொல்லி டிமாண்ட் பண்ணி வாங்குறத பார்க்க முடியுது. ஆக ஸ்டாலின் நல்ல நோக்கத்துக்காக அந்த விஷயத்த பண்ணார், கேம்ப் போட்டார். ஆனால் அந்த கேம்பையே என்ன பண்ணாங்கன்னா, வசூல் செய்கிற கூடாரமாக அவங்க மாற்றிட்டாங்க. காவல்துறை அதிகாரிகளும் இப்படி தான். என்னென்னா, காவல்துறையில் ஒரு செக்ஷனில் 50 போலீஸ் இருக்காங்கன்னா, ஒரு 5 பேர் உண்மையிலே நியாயமாக இருப்பாங்க. பாக்கி இருக்கிற ஆட்கள்லாம் இன்றைக்கி எவ்வளோ கல்லாங்கடலாங்கிற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. இதேமாரி தான் ஒவ்வொரு துறையிலும் இருக்குது. இந்தியாவில் இன்றைக்கி இருக்கிற கணக்கெடுப்பு நான் புள்ளிவிவரம் என்ன சொல்கிறேன்னா, அதிகமாக 6,000 7,000 ஊழல் பண்ணுற இதில் தமிழ்நாடு இருக்குது. அதில் குறிப்பாக இந்த வருவாய்த்துறை, அப்புறம் இந்த இதுமாரி இந்த துறைகள் சில குறிப்பிட்ட சில இதில் மின்சாரத்துறையில் அதிகமாக இருக்குது. மின்சாரத்துறையில் 1 லட்சம் மேலே கடன் வாங்கியிருக்காங்க. அப்புறம் போக்குவரத்து துறையும் அப்படி தான் மிகப்பெரிய அளவுக்கு நான் சொல்கிறேன், அது மிகப்பெரிய முறைகேடு தான் இருக்குது. இப்போ இங்கோட தொழிற்சங்கங்கள் பல தொழிற்சங்கம் இருக்குது. ஏடிஎம்கே, டிஎம்கே, விசிகா, இப்போ ஜாதிக்கு ஒரு தொழிற்சங்கம் இருக்குது இந்த எல்லா அரசு இதுலேயும். ஆனால் என்னென்னா, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வேலை செய்யாமல் தொழிற்சங்கத்தையும் தொழிற்சங்கத்தை காரணம் காமிச்சு வேலை செய்யாமல் இருக்கிறத பார்க்க முடியுது. அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளம்லாம் வீண் சம்பளமாக இருக்க பார்க்க முடியுது. ஆக இதெல்லாம் அரசாங்கம் சுமையாக மாறுது. இப்போ ஏற்கனவே 25% 28% அரசு ஊழியர் சம்பளம் போகுது. இப்போ ஊதிய கமிஷன் போட போகிறாங்க. அது ஒரு பெரிய சுமையாக மாறப்போகுது. இன்றைக்கி 5,000 10,000 கிட்டத்தட்ட 15,000 சம்பளம் வாங்குற பீப்புள்ஸோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. வறுமை ஒன்றும் குறையல. இன்னமும் மக்கள் என்ன பண்ணாங்க, 2,000 ரூபா மளிகை ஜாமான் வாங்குறதுக்கு அடையாளப்பட்டுருக்காங்க. இந்த திமுக என்ன பண்ணுறாங்கன்னா, விஜயை பார்த்து பயப்படாமல் என்ன பண்ணாங்கன்னா, தேர்தல் வாக்குறுதியில் வீடற்றவர்களுக்கு வீடு தரோம், நிலங்கள் தரோம், அப்புறம் அதாவது ஏழை எளிய மக்கள் ஜிஎஸ்டி கட்டிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, எந்த உரிமையும் கிடைக்காம இருக்காங்க, எந்த சலுகையும் கிடைக்கல அவளுக்கு. எல்லாம் மூலதன முதலில் அரசாங்கம் செலவிடுது. அவங்களுக்கான திட்டங்கள் மூலமாக எதுவுமே மக்கள் ஏழை எளிய மக்கள் பயன்பெற முடியல. லோன் பெரிய ஆள் கிடைக்கிது, முத்ரா லோன் எல்லாமே பெரிய விலைகள் வாங்குறது. ஏழை எளிய மக்கள், அடித்தட்டு மக்களுக்கு எதுவுமே கிடைக்கிறதில்ல. குடிநீர் வழங்குறது, மற்ற விஷயங்கள் எல்லாமே அவங்க எல்லாமே கமர்ஷியலாக மாறிட்டு ரொம்ப சிரமத்தில் இருக்காங்க. அவங்களுக்கு 2,000 ரூபா அல்லது ஒரு 1,000 ரூபா பேக்கேஜில் ஒரு பொருட்கள் மளிகை பொருட்கள், வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் தரணும்னு சொல்லி திமுக தேர்தல் வைக்க கொடுக்கலாம், வீடு தரலாம், அல்லது நிலம் பட்டா தரலாம். இப்படியான பல விஷயங்கள் பண்ணி எலெக்ஷன் டீல் பண்ணலாம். ஆனால் அதை விட்டுட்டு விஜய் எதுக்குறங்கிற பேரில் என்ன பண்ணால் தப்பாக பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இன்றைக்கி விஜயோட ரேட்டிங் மக்கள்கிட்ட வாக்கு சதவீதம் கிட்டத்தட்ட 16-17 இருந்தது. இப்போ கிட்டத்தட்ட 30 வரைக்கும் வந்துருச்சு. ஏன்னா அவங்க தொண்டர்களுடைய எண்ணிக்கையை 1,50,000 பேர், 1,50,000 கோடி பேர் சொல்கிறாங்க. இப்போ இந்த பண்ணுற கலவரம், இந்த விஷயங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக என்னென்னா அவங்களுடைய வாக்கு சதவீதம் இருக்குது. பொதுமக்கள் இன்னி வரைக்கும் யாருமே விஜய் தப்பு சொல்ல. ஐடிவிங்க தப்பு சொல்கிறாங்க, மற்றவர்கள் தப்பு, கட்சிக்காரங்களாம் இப்போ என்ன சேர்த்து வழியாக இருக்காங்க தவிர பொதுமக்கள்கிட்ட யாருமே விஜய் தப்பு சொல்ல. இன்றைக்கி ஆட்டோமேட்டிக்காக சிறுபான்மை ஓட்டு குறிப்பாக எல்லாமே விஜய்க்கு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதாவது பாதி திமுக ஏடிஎம்கே வரும், பாதி பங்கு கண்டிப்பாக சிறுபான்மை ஓட்டுக்கு விஜய்க்கு போகிறதுக்கான வாய்ப்பு. ஏற்கனவே அவருடைய பேக்கப் கிட்டத்தட்ட 15% சொல்கிறாங்க. இப்போ சிறுபான்மை ஓட்டுகள், தலித் ஓட்டுகள்னு சொல்லிட்டு அது ஒரு 7% 8% போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆக இன்றைக்கி திமுக ஏடிஎம்கேக்கு எப்படி ஒரு ஓட் பேங்க் பேசிக்காக எப்படி ஒரு 20% அதாவது ஸ்டாண்டர்டாக இருக்கோ, அதே மாதிரி விஜய்க்கும் ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் விஜய் திமுக ஸ்டாலின் போனாலோ, உதயநிதி போனாலோ ஒரு 50 பேர் 80 பேர் அல்லது 150 பேர் போவாங்க.
இவங்க ஆர்கனைஸ் பண்ணாலும் ஒரு 5000 பேர் கூடுவாங்க. ஆனால் விஜய்க்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு 15,000 பேர் கூட்டம் கூடுறத பார்க்க முடியுது. இப்போ இந்த கரூர் மேட்டில் கூட என்னன்னா வந்து பொதுமக்கள் வந்து ரசிகர்கள் வந்து கணிசமாக நிற்க வந்தாங்க. ஒரு 10,000 வந்திருக்காங்கன்னா, பொதுமக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, வீட்டிலேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா 5 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் நடந்து ரோட்டுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, விஜய் ஒரு தடவை பார்க்கறதுக்காக தான் வராங்க. அது வந்து ஓட்டுக்காக மாற போகிறதில்ல. ஆனால் அதை கூட இந்த திமுக அரசு, ஸ்டாலின் அரசாங்கம், அங்கே இருக்கிற அதிகாரிகள் வந்து பொறுத்துக்கொள்ள முடியாமல் இப்போ கலவரத்தை உண்டு பண்ணியிருக்காங்க. இந்த அசலாக்காரன் தலைமையில் இப்போ இவங்க இருக்க என்ன அதிகம் நம்ம சொல்லணும்னா, ஏற்கனவே வந்து தவேக தொழில்கள் வந்து நம்மனா கத்தியை வச்சுட்டு ஒரு பையன் இருக்கிற வீடியோ வெளியிட்டிருக்காங்க. செருப்பாடை வீடியோ வெளியிட்டு செருப்பாடி கூட ஒரு பையன் வந்து வெயிட் பண்ணிட்டு சுற்றி பார்க்குறான். ஒரு பையன் கையை நீட்டுறான். அந்த வீடியோக்கள் இருக்காக ஒரு ஆர்கனைசராக அங்கே டீம் இறங்கிறதுக்கு வந்து பல ஆதாரங்கள் வந்து கிடைச்சிருக்கு அவங்களுக்கு. அது வந்து பொதுவெளியில் இருக்குது. அசலாக்காரன் நம்மனா இந்த விஷயங்கள்லாம் கவனத்தில் எடுத்து இந்த விஷயங்களும் ஆய்வு உட்படுத்தணும். கண்டிப்பாக நெரிசலில் வந்து என்னென்னா மூச்சு தண்ணி உயிர்ந்துருக்காங்க. மூச்சு தண்ணிக்கு ஏதாவது ஸ்ப்ரே பண்ணான்னு சொல்லி ஒரு லேடி வந்து சொல்கிறாங்க. அப்புறம் வந்து அங்கே இருக்கிற ஒரு பெண்கள், ஆண்கள், இப்போ முதியவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, பல பேர் பேட்டி கொடுத்துருக்காங்க. எல்லாமே நான் சொல்ல தகவலும் எல்லாமே பேட்டி கொடுத்தாங்களும் வெளியில் இருக்கிற சமூகத்தை ஊடகத்தில் இருக்க மாஸ் மீடியாக்கள் போன தகவல் சொல்கிறேன். ஒரு சில வந்து என்னென்னா கையால் அடித்து தாக்குதல் பண்ணியிருக்காங்க. அங்கே இருக்கிற பெண்களையும் ஆண்களையும் தாக்குதல் பண்ணி கலவரத்தை ஏற்படுத்தி பீதி ஏற்படுத்தி ஓட வச்சுருக்காங்க. இன்னும் சில பேர் கத்தையால் கிழிச்சிருக்காங்க. இன்னும் சில பேர் ஸ்ப்ரே பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து அந்த ஜென்ரேட்டர் உடைச்சது, ஜென்ரேட்டர் வந்து உள்ளே வந்து இது பண்ணது. அப்புறம் வந்து டிரான்ஸ்ஃபார்மர் வந்து கட்டையால் அடிச்சு உடைச்சது. இப்படியெல்லாம் வந்து ஒரு கும்பல் தான் இறங்கி வேலை பார்த்துருக்கு. இதை வந்து கவனத்தில் எடுத்துக்கணும். இதை விட்டு இப்போ ஒரு 40 பேரை வந்து சமூகத்தில் ஊடகங்களில் வந்து பொய் பரவான்னு சொல்லி கைது பண்ணுறது, இப்படியான விஷயங்கள் எல்லாமே வந்து ஸ்டாலினுக்கு பேக்ஃபயர் ஆகும். எப்படி கள்ளக்குறிச்சி மேட்டில் வந்து இந்த வந்து சைலேந்தர் பாபு எப்படி அந்த விஷயத்தை டேக் ஓவர் பண்ணி தலைமைச் செயலாளர்கிட்ட எல்லாம் இவர் ஒரு டீமை பண்ணி ஸ்டாலின் வந்து அந்த விஷயத்தை இது பண்ணாமல் அவர் கண்ட்ரோலுக்கு போகாமல் அவர் சுற்றி இருக்கிறதெல்லாம் வளைச்சி போட்டு இவரே இருந்து அந்த விஷயத்தை டீல் பண்ணி மிகப்பெரிய அரசாங்கத்துக்கு எவ்வளோ ஒரு அவப்பேரை ஏற்படுத்தினாரோ, இதேமாரி ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒவ்வொரு அரசு அதிகாரி வந்து உள்ளே புகுந்து என்ன பண்ணாங்கன்னா, தங்களை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் காட்டி என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த விஷயத்துலேருந்து குறிப்பிட்ட ஒரு சில குற்றங்களை காப்பாற்றிட்டு அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய கட்டமைப்பை ஏற்படுத்துகிறாங்க. அதே மாதிரி தான் இந்த விஷயத்தில் செந்தில் பாலாஜியை காவல் பண்ணுறதுக்காக ஒட்டுமொத்த இயந்திரமும் செயல்படுது. இன்றைக்கி ஐடி விங் வந்து பல வீடியோக்கள் போடுறாங்க. ஆனால் வந்து அங்கே கமெண்டில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான விஷயங்கள்லாம் பார்க்க முடியுது. அவங்க சொல்கிற விஷயத்துக்கு எதிராக பொதுமக்களோட கருத்து இருக்குது. மாஸ் மீடியாக்களும் இப்படி தான் இருக்காங்க. இன்னி வரைக்கும் மாஸ் மீடியா இந்த விஷயம் வந்து நேர்மையாக அணுகலை. இவ்வளோ ஒரு மோசமான ஒரு சமூக அநீதி வந்து இந்த தமிழ் நிலப்பரப்பில் வந்து ரொம்ப மோசமாக பார்க்க வேண்டியது இருக்குது. திமுக வந்து ஒட்டுமொத்தமாக என்னென்னா ஸ்டாலினுக்கு வந்து ஒவ்வொரு அதிகாரியும் தவறாக வழிநடத்துகிறாங்க. அவரை வந்து நான் இல்லைன்னா அந்த ஆட்சி இல்லைங்கிற மாதிரி ஸ்டாலினை பயமுறுத்தி அச்சுறுத்தி வச்சுக்கிறத பார்க்க முடியுது. ஆக இப்படியான விஷயங்கள் வந்து ஸ்டாலின் வந்து இதெல்லாம் விட்டுட்டு நேர்மையாக ஒரு டீமை போட்டு வேலை பார்க்கணும். அவருடைய வாக்குறுதிகளும் ஒன்றுமே பண்ண வேணாம். ஸ்டாலின் வந்து சாதாரணமாக ஆட்சியை கொண்டு போனாலும் வாக்குறுதி ஒழுங்காக கொடுத்து மக்களோட திட்டங்களை ஒழுங்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணாலே போதும். 5 வருஷம் நல்ல நிலை பெறலாம். இப்போ விஜய்க்கு வர ஓட்டுகள் அனைவரும் வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 15-20% ஓட்டுகள் இருக்குது. பொதுமக்கள் வந்து ஒரு பார்க்கறதுக்காக வந்து வராங்க. வீட்டிலே இருக்காங்க, வேறு என்டர்டெயின்மெண்ட் கிடையாது. என்ன பண்ணுறாங்கன்னா, சரி விஜய் பார்ப்போமே அப்படின்னு எல்லாமே வந்து ஓடக்குள்ளே இவங்களும் ஓடுறாங்க. அது இது வந்து ஓட்டாக மாற போகிறதில்ல. ஆனால் இதை பார்த்து பயந்து போய் செந்தில் பாலாஜி கலவரத்தை ஏற்படுத்துன விஷயங்கள்லாம் வந்து நம்ம சகிக்கக்கூடிய முடியாத விஷயமா இருக்குது. அப்புறம் நீங்கள் வந்து இப்போ பல வந்து ஆதரவு பேரில் பல வந்து என்ன பண்ணால் கலவரத்தை தூண்ட மாதிரி விஷயங்களை திமுக ஐடிவிங் சார்ந்தவங்களும் இந்த ஆதரவு குழுக்களும் ஊடகவில் வந்து பேசியிருக்கிறத பார்க்க முடியுது. பொதுமக்கள் எல்லாம் பார்க்குறாங்க. ஊடகவில் தங்கள் பொறுப்பு ஒன்று செயல்படும் விஷயத்தை கொள்கிறேன். விஜய் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 20-30 தொகுதியில் ஜெயிப்பான்னு சொன்னால் இப்போ 40 தொகுதியில் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக விஜய் கட்சியிலேருந்து ஒரு 20-30 பேர் சட்டசபையில் உள்ளே போனாங்கன்னா மக்கள் பிரச்சனையும் உண்மையான பிரச்சனையும் கண்டிப்பாக பேசுவாங்க. எல்லா விஷயத்துக்கும் ஒரு அட்டென்ஷன் கிடைக்கும். மக்கள் நல சார்ந்த பிரச்சனை வந்து அவங்க கைக்கு போகும். இப்போ பரந்தூர் விமானம் வந்து எப்படி வந்து திமுக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண கூடாது, அது விஜய் எதிர்க்கிறாரு. அதுமாதிரி வந்து கனிம வள பிரச்சனை வந்து விஜய் அந்த விஷயத்தை கையில் எடுத்தாருன்னா முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் இந்த 40 இறந்து போனாங்க அவங்களுடைய படங்களை வந்து வச்சுக்கிட்டு கொங்கு பண்ணமுள்ள பிரச்சாரம் பண்ணான்னா மிகப்பெரிய இம்பாக்ட் கிடைக்கும். விஜய் கையில் எடுக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆட்சியை கைப்பதற்கான அனைத்து விஷயங்களும் அவர் கையில் எடுக்கணும். ஆனால் அதுக்கான போதிய அவர்கிட்ட ஆலோசனை கொடுக்குற ஆள் கிடையாது. ஸ்டாலினுக்கும் அப்படி தான். இப்போ வந்து இந்த 6 மாதம் யார் வந்து ஆக்டிவாக அரசியலில் செயல்படுறாங்களோ அவங்க தான் சிஎம்மாக இருக்க வாய்ப்பு இருக்குது. என்ன தான் வந்து விஜய் வந்து ஏடிஎம்கேவும் பாஜகவும் விஜய் வந்து இது பண்ணாலும் அவங்க தனித்து நின்னாலே விஜய் வந்து சிஎம் ஆவதுக்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா இப்போ விஜயை பார்த்து திமுக பயப்பட ஆரம்பிச்சிச்சு. கண்டிப்பாக அவங்களே வந்து சொதப்புவாங்க. அதற்கான விஜய் வந்து சிஎம்மாக உட்கார வைப்பதற்கான வேலையை ஸ்டாலின் கூட இருக்கிற திமுகவில் இருக்கிற முக்கியமான அதிகாரிகளே ஒரு வழிவகை ஏற்படுத்துவாங்க விஷயம் இருக்கேன். ஆனால் விஜய்க்கும் ஸ்டாலினும் பயப்பட தேவையில்லை. 2 பேரில் யாராவது ஒரு ஆள் முதலமைச்சர் ஆகிற உறுதி. இதை வந்து 2 பேரும் சும்மா இருந்தாலே சுற்றி உள்ளவங்க முதலமைச்சர் ஆக்குவாங்க. கண்டிப்பாக வந்து பாஜகவோட இதுபடி கூட்டணி ஆட்சியை உருவாக்கணுங்கிற விஷயத்தை வந்து அவங்க வந்து டீல் பண்ணுறாங்க.
எப்படியும் விஜய் வந்து 40 தொகுதியில் வந்தால் கூட நம்ம வந்து ஒரு 60-70 தொகுதி வாங்கணுங்கிற உத்தியோகத்தில் அவங்க வேலை பார்க்குறாங்க. எப்படியும் வந்து தமிழ்நாட்டில் ஒரு பரபரப்பான அரசியல் சூழலில் வந்து பரபரப்பு குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதில் வந்து என்னென்னா கண்டிப்பாக வந்து ஸ்டாலினுக்கு வந்து பின்னடைவு ஏற்படுத்துறதுக்கான விஷயங்களை ஸ்டாலின் கூட இருக்கிற அந்த நிர்வாக கட்டமைப்பும் ஐடிவியும் கண்டிப்பாக ஏற்படுத்துவார்கள். ஸ்டாலின் இதை உணர்ந்து புரிஞ்சு ஒரு புதுசாக ஒரு குழுவை போட்டு செயல்பட்டார்னா நல்லது. நன்றி, வணக்கம்.